வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன் உட்பட பல்வேறு மீனவர் அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் நடைபெறும் ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தி பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கடிதம். காரைக்காலில் உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற படகு போட்டியினை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் போக்சோ குழு அமைக்க பள்ளி கல்வித்துறை இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது. உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன் உட்பட பல்வேறு மீனவர் அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரியில் உள்ள மீனவர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், ஆறுமுகம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதேபோல் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ், சேர்மன் வெங்கட்ராமன் தலைமையில் நிர்வாகிகள் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு மீனவ அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் உட்பட மீனவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் நடைபெறும் ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தி பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கடிதம் எழுத உள்ளதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் மோடி புதுச்சேரியில் பாலாறும் தேனாரும் ஓடும் என்றார். ஆனால் தற்பொழுது புதுச்சேரியில் சாராய ஆறுதான் ஓடுகிறது. லாட்டரி அதிபர் மார்டினின் மகன் ஜோஸ் சார்லஸ் புதுச்சேரியில் நடத்திய நிகழ்ச்சி ஒன்றில் பாஜக மற்றும் பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இதில் பாஜகவுக்கு தொடர்பு உள்ளதா என பாஜக தலைமை தெளிவுபடுத்த வேண்டும். புதுச்சேரியில் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கட்சி பாஜக. பண பலத்தை நம்பி வரும் பாஜகவினரை புதுச்சேரி மக்கள் தோற்கடிப்பார்கள். அடுத்து எங்கள் ஆட்சி அமையும் பொழுது இந்த ஆட்சியில் ஊழல் செய்தவர்கள் சிறைக்கு செல்வது நிச்சயம் என்றார். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து கூறி வந்தார், நாங்கள் ஊழலற்ற ஆட்சி கொடுப்போம், எங்களுடைய நாங்க இரட்டை என்ஜின் ஆட்சி, புதுச்சேரியில பாலாறும் தேனாறு ஓடுனாரு மோடி. ஆனா பாலாறு தேனாறு ஓடல, ஒரு சாராய ஆறு ஓடுது. இந்த ஊழல் மலிஞ்சு போச்சு. புதுச்சேரி மாநில மக்களுடைய, அதாவது அவங்களுக்காக நான் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் மிகப்பெரிய விஞ்ஞான ஊழல், இமாலய ஊழல் நடந்து கொண்டது. காரைக்காலில் உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு படகு போட்டி நடைபெற்றது. இதனை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மீன் வளத்துறை சார்பில் கடற்கரை சாலையில் மீனவர்கள் இடையிலான படகு போட்டி நடைபெற்றது. இந்த படகு போட்டியை புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த படகு போட்டியில் 11 மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் படகு போட்டியை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் காரைக்கால் கடற்கரைக்கு வருகை தந்தனர். படகு போட்டியில் மண்டபத்தூர் மீனவ கிராமத்தை சேர்ந்த படகு முதலாம் இடத்தையும், காளிக்குப்பம் மீனவ கிராமத்தை சேர்ந்த படகு 2வது இடத்தையும், பட்டினச்சேரி மீனவ கிராமத்தை சேர்ந்த படகு 3வது இடத்தையும் பிடித்தது. இதனை அடுத்து வெற்றி பெற்ற மீனவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் பரிசு மற்றும் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது.
புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் போக்சோ குழு அமைக்க பள்ளி கல்வித்துறை இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து மாநில பள்ளி கல்வித்துறை இயக்ககம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், புதுவை மாநிலத்தில் அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் போக்சோ குழுவை அமைக்க வேண்டும். அந்த குழுவில் பள்ளியின் முதல்வர் தலைவராகவும், துணை முதல்வர் அல்லது தலைமை ஆசிரியை துணை தலைவராகவும் இருக்க வேண்டும். மேலும் குழு உறுப்பினர்களாக பள்ளியின் மூத்த பெண் ஆசிரியை, ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாகாத ஆண் ஆசிரியர், பெற்றோர்களில் ஒரு உறுப்பினர், குழந்தைகள் நலன் சார்ந்து செயல்படும் அரசு அல்லது அரசு சாரா அமைப்பை சேர்ந்த உறுப்பினர், மாணவர் மாணவி ஆகியோர் இடம்பெற வேண்டும். பள்ளி அளவிலான குழுவை தவிர மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் போக்சோ குழுவை அமைக்க வேண்டும். அதில் விதிமுறைப்படி உறுப்பினர்கள், தலைவர், துணைத் தலைவர்கள் இடம்பெற வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக மோசடியில் ஈடுபட்ட வழக்கில் பெங்களூரில் தலைமறைவாக இருந்த தம்பதியை போலீசார் 6 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்தனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் பழனிவேல். இவரது மனைவியின் தம்பி கணபதி. இவர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்துவிட்டு வெளிநாட்டில் வேலை தேடி வந்துள்ளார். அப்பொழுது வெளிநாட்டுக்கு வேலை அனுப்பும் ஏஜென்சி நடத்தி வந்த சென்னை வேளச்சேரியை சேர்ந்த சாந்தி மீனா என்பவர் அறிமுகமாகியுள்ளார். கணபதிக்கு வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாகவும் மாத சம்பளம் 3 லட்சம் கிடைக்கும் என்றும் கூறியுள்ளார். இதற்காக கடந்த 2018ஆம் ஆண்டு 3 தவணைகளாக ரூபாய் 12,49,000 சாந்தி மீனாவிடம் கொடுத்துள்ளார். ஆனால் சாந்தி மீனா கணபதிக்கு வேலை வாங்கி தரவில்லை. பின்னர் 2019ஆம் ஆண்டு பழனிவேல் சாந்தி மீனாவை மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது சரியான பதில் அளிக்கவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். இதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர். இந்த நிலையில் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக பல லட்சம் மோசடியில் ஈடுபட்ட கடந்த 6 ஆண்டுகளாக பெங்களூரில் தலைமறைவாக இருந்த சாந்தி மீனா, அவரது கணவர் பாரதி ராஜா ஆகியோரை லாஸ்பேட்டை இன்ஸ்பெக்டர் இனியன் தலைமையிலான போலீசார் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் கடல் சீற்றமாக காணப்படுவதால் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் புதியதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ள நிலையில் புதுச்சேரியில் கடந்த 4 நாட்களாக மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு குளிர்ச்சியான சூழ்நிலை வருகிறது. மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் தற்பொழுது புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. மேலும் வழக்கத்திற்கு மாறாக கடல் அலைகள் ஆர்ப்பரித்து வருவதால் கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடலில் இறங்கவோ அல்லது குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் அங்கிருந்து திருப்பி அனுப்பப்பட்டு வருகிறார்கள். மேலும் கடற்கரையில் போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். தொடர்ந்து கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படுவதாலும் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் திருப்பி அனுப்பப்படுவதால் கடற்கரை ஆட்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடியாக காணப்படுகிறது. கடல் சீற்றம் உடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் மீனவர்களின் படகுகள் தேங்காய்திட்டு துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டு உள்ளது. புதுச்சேரி வேளாண் நலத்துறை வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகமை சார்பில் விவசாயிகள் திருவிழா வில்லியனூரில் நடைபெற்றது. இதில் பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்த கருத்தரங்கமும் சிறுதானிய உணவு திருவிழாவும் நடைபெற்றது. புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகாம் மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் இணைந்து விவசாயிகள் திருவிழா 2024 புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் உள்ள கோபாலசாமி நாயக்கர் திருமண மஹாலில் நடைபெற்றது. இதில் விவசாய பயணிகளுக்கு 5 வகையான பாரம்பரிய விதை நெல் ரகங்கள் மற்றும் உயிர் கரிக்கலன் ஆகிய இடுபொருட்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து விவசாயிகளுக்கு பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்த கருத்தரங்கமும் சிறு தானியங்களில் மதிப்பீட்டுதல் குறித்த பயிற்சி பெண்களுக்கு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சிறு தானியங்களில் சிறு தானிய பீட்சா, கேழ்வரகு கேக், திணை பாயாசம், சோளம், பால்கோவா, கம்பு, ரொட்டி, கேழ்வரகு, ஐஸ்கிரீம், குதிரைவாலி, சக்கரவள்ளி கிழங்கு கட்லட், வாழைப்பழ ராகி, கப் கேக் உள்ளிட்ட பல்வேறு சிறுதானிய உணவுகள் காட்சிக்கு வைக்கப்பட்டன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் வேளாண் துறை அதிகாரிகள் மற்றும் விவசாய பெருமக்கள் கலந்து கொண்டனர்.
நாடு முழுவதும் சி விஜில் என்னும் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறுகிறது. இதையொட்டி புதுச்சேரியில் உள்ள கடலோர பகுதிகளில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. கடல் பகுதி வழியாக தீவிரவாதிகள் நாட்டில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை சி விஜில் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. அதன்படி கடலோர காவல் படையினர், மீனவர்கள், காவல்துறையினர் ஒத்துழைப்புடன் கடல் கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். 2 நாட்கள் நடைபெறும் கடலோர காவல் கண்காணிப்பு ஒத்திகை நிகழ்ச்சி புதுச்சேரியில் புதன்கிழமை தொடங்கியது. கனகசெட்டிக்குளம் முதல் மூர்த்திக்குப்பம் வரையிலான 15 கடலோர கிராமங்களிலும் அதனை ஒட்டிய பகுதிகளிலும் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டது. தேங்காய்திட்டு பகுதியில் புதுச்சேரி டிஐஜி சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் படகில் ரோந்து சென்று கண்காணிப்பில் ஈடுபட்டனர். கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களிடம் அடையாள அட்டை உள்ளிட்டவற்றை வாங்கி கடலோர காவல் படையினரும் காவல்துறை அதிகாரிகளும் சரிபார்த்து விசாரணை நடத்தினர். மேலும் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகம், ரயில் நிலையம், பேருந்து நிலையம் ஆகிய இடங்களிலும் போலீசார் சோதனை நடத்தினர். திருக்காஞ்சி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான ஸ்ரீ காஞ்சிநாதர் திருமண நிலையத்தில் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் மற்றும் அன்னபூரணி காசி விசாலாட்சி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ விசாலாட்சி ஸ்ரீ அன்னபூரணி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சன்னதி நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நேற்று நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தேவஸ்தானத்துக்கு சொந்தமாகிய புதிய ஸ்ரீ காஞ்சிநாதன் திருமண மண்டபம் திறப்பு விழாவை தொடர்ந்து இரவு திருக்காஞ்சி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான ஸ்ரீ காஞ்சிநாதர் திருமண நிலையத்தில் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் மற்றும் அன்னபூர்ணி காசி விசாலாட்சிக்கு திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தை கண்டுகளித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சக சிவஸ்ரீ சரவண சிவாச்சாரியார், திருக்காஞ்சி கிராமவாசிகள் மற்றும் சிவனடியார் பெருமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் திருநங்கைகள் நினைவு தினத்தையொட்டி 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கையில் மெழுகுவத்தி ஏந்தி அமைதி பேரணி சென்றனர். புதுச்சேரியில் உள்ள சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் அக்னி சிறகுகள் திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் நவம்பர் 20ஆம் தேதி திருநங்கைகள் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. பாலின வேறுபாடுகளுக்கு எதிரான வன்முறை செயல்களால் உயிரிழந்த திருநங்கைகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சுதேசி பஞ்சாலையிலிருந்து அண்ணா சிலை வரை மெழுகுவத்தி பேரணி நடைபெற்றது. பேரணியை சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கையில் மெழுகுவத்தி ஏந்தியும் பாலின வேறுபாடுகளுக்கு எதிரான விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மடுகரை பேருந்து நிலையத்தில் இருந்த ஆக்கிரமிப்பு இடங்களை தாசில்தார், கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் அதிரடியாக அகற்றினர். புதுவையில் ஆக்கிரமிப்பு பகுதிகளை அகற்றக் கோரி கலெக்டர் உத்தரவிட்டதன் அடிப்படையில் நெட்டப்பாக்கம் தொகுதி மடுகரை பேருந்து நிலையத்தில் இருந்த ஆக்கிரமிப்பு இடங்களை தாசில்தார் கார்த்திகேயன் மற்றும் ஆணையர் ரமேஷ் தலைமையிலான பொதுப்பணித்துறை அதிகாரிகள், நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் அதிரடியாக அகற்றினர். இதனால் மடுகரை பேருந்து நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து நெட்டப்பாக்கம் தொகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என தாசில்தார் மற்றும் ஆணையர் தெரிவித்தனர். புதுச்சேரி வெள்ளினூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி 49ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை மற்றும் 22ஆம் ஆண்டு 1008 சங்கு அபிஷேக விழா, 24ஆம் ஆண்டு லட்சார்ச்சனை விழா நடைபெற்றது. வெள்ளினூர் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி 49ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை மற்றும் 22ஆம் ஆண்டு 1008 சங்கு அபிஷேகம், 24ஆம் ஆண்டு லட்சார்ச்சனை விழா வெள்ளினூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி விழாவினை சிறப்பித்தார். கணபதி ஹோமம், லட்சார்ச்சனை ஆரம்பம் முதல் காலையாக சாலை பூஜை, 1008 சங்கு பூஜை மற்றும் தீபார்த்தனை, 2ஆம் கால யாக பூஜை, 1008 சங்கு அபிஷேக விழா, சங்கு அபிஷேக பூர்த்தி, அன்னதானம் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் விநாயகர் மற்றும் ஐயப்பன் சுவாமிக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரியில் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மீனவர்களுக்கான உள் இடஒதுக்கீட்டை 2% 10% உயர்த்தி வழங்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மீனவர்களுக்கு 2010ஆம் ஆண்டு முதல் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான 20% இடஒதுக்கீட்டிலிருந்து 2% உள் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மீனவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மீனவர்களுக்கான உள் ஒதுக்கீட்டை 2% 10% உயர்த்தி வழங்க வலியுறுத்தி உலக மீனவர் தினமான இன்று அனைத்து மீனவ அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பில் சுதேசி மில் அருகில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பில் மக்கள் நலச்சங்கம் சார்பில் உலக மீனவர் தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நலச்சங்கம் சார்பில் நவம்பர் 21ஆம் தேதி உலக மீனவர் தின விழா மீன் கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் மக்கள் நலச்சங்க செயல் தலைவர் ஆறுமுகம் மீன் கொடியேற்றி வாழ்த்து பேசினார். இவ்விழாவில் காலாப்பட்டு தொகுதியில் மீன்பிடி தொழிலில் தனி நபராக மீன் பிடிப்பதில் சிறந்தவர்களை தேர்வு செய்து ஊக்கப்பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. அதன்படி கனகசெட்டிக்குளம் மீனவர் நாகமுத்து, பெரிய காலாப்பட்டு மீனவர் சங்கர், சின்ன காலாப்பட்டு மீனவர் பெருமாள், பிள்ளைச்சாவடி மீனவர் ஆறுமுகம் ஆகிய மீனவர்களுக்கு ஊக்கப்பரிசு வழங்கிய 2024 இந்த ஆண்டின் சிறந்த தனிநபர் மீன்பிடிப்பாளராக சின்ன காலாப்பட்டு பெருமாள் வயது 56 என்பவருக்கு சுழற்கோப்பை வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் சங்க தலைவர் குமார், செயலாளர் உத்திராடம், துணை செயலாளர் பிரகாஷ், பொருளாளர் ரஞ்சித், நிர்வாகிகள் சேகர், குணசேகரன், சிவகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று காலை 10 மணியளவில் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு நடைபெற்ற போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சீனியர் காவல் கண்காணிப்பாளர் திரு பிரவீன் குமார் திருபாதி, காவல் கண்காணிப்பாளர் திரு மோகன்குமார், ஆய்வாளர் திரு கோகுலகிருஷ்ணன், பள்ளி முதல்வர் மற்றும் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் போக்குவரத்து பாதுகாப்பு சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் கூறிய 30 மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு பகுதியில் புது ஏரி தூர்வாரும் பணி மற்றும் சிலுக்காரிபாளையம் பம்பை ஆற்றில் பாதுகாப்பு சுவர் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர் பாசன கோட்டத்தின் சார்பில் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு புது ஏரியில் 12.15 லட்சம் செலவில் தூர்வாரி புனரமைக்கும் பணி தொடங்கியது. இந்த நிகழ்ச்சிக்கு திருபுவனை தொகுதி எம்எல்ஏ அங்காளன் தலைமையேற்றி பூமியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர் பாசன கோட்டத்தின் சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிபாளையம் பம்பை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணை அருகே ஆற்றின் தென்கரையில் 19.14 லட்சம் செலவில் பாதுகாப்பு சுவர் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர் பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஜெயராமன், ஒப்பந்ததாரர் சாய் போனா கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் மற்றும் ஒப்பந்ததாரர் டி தங்கராசு மற்றும் கிராம முக்கியஸ்தவர்கள் உட்பட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன் உட்பட பல்வேறு மீனவர் அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் நடைபெறும் ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தி பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கடிதம். காரைக்காலில் உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற படகு போட்டியினை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் போக்சோ குழு அமைக்க பள்ளிக் கல்வித்துறை இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது. துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.